வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கோட கோல்டன் ரூல்ஸ் என்னன்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் பாருங்கள், இந்த கோல்டன் ரூல் பார்த்திங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஓகே, பர்சனல் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்கள டெபிட் பண்ணுறீங்க, ஓகேவா? கொடுக்குறவங்கள வந்து கிரெடிட் பண்ணுறீங்க. இதுவே ரியலாக இருந்துச்சுன்னா வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட், என்ன உள்ளே வருது, உள்ளே வர்றதை நம்ம டெபிட் பண்ணுறோம். அண்ட் கிரெடிட் பார்த்திங்கன்னா வாட் கோஸ் அவுட், வெளியில் போகிறத நம்ம வந்து கிரெடிட் பண்ணணும். ஓகே, இது வந்து உங்களுக்கு படிக்கும்பொழுது இது பைஹார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணும். பட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நாமினல் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, நாமினல் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் வரும்? எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம் அண்ட் கெயின் தானே சொன்னேன். பாருங்கள், எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம டெபிட் பண்ணுறோம். இன்கம் அண்ட் கெயின் இருந்துச்சுன்னா அதை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேவா? 3 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது: பர்சனல், ரியல், நாமினல். பர்சனல்னால் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ரியல் பார்த்திங்கன்னா வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட். நாமினலில் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், ஆல் இன்கம் அண்ட் கெயின். இவ்வளோ தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை வச்சு இதை சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். பாருங்களேன். இப்போ பாருங்கள், ராம் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் ₹1 lakh. என்ன பண்ணுறாரு? ராம் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எவ்வளோ ரூபா போட்டு? 1 lakh. அப்போ இங்கே 2 அக்கௌண்ட் வரும். என்னென்ன அக்கௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ கேபிட்டல் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்டும், இன்னொரு அக்கௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டு இன்வால்வ் ஆகுது. அப்போ இந்த கேஷும் இந்த கேபிட்டலும் இப்போ நம்ம பார்த்த இந்த 3 அக்கௌண்ட்டில் எந்த கிளாஸிஃபிகேஷனில் வரப்போகுது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ரூலை வந்து சொல்லி பார்த்து டெபிட் பண்ணணுமா கிரெடிட் பண்ணணுமா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இப்போ நார்மலாக ஜேர்னல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே பைஹார்ட் பண்ணிவிடுவாங்க. பைஹார்ட் பண்ணுறது எவ்வளோ ஜேர்னல்ஸ் நம்ம மெமரியில் நிற்கும் அண்ட் எவ்வளோ நாள் நிற்கும் அப்படின்றது தெரியாது. ஒன்ஸ் இந்த கோல்டன் ரூல்ஸை வச்சு நீங்கள் ஜேர்னல் வந்து போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஜேர்னலையும் பைஹார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அழகாக வந்து ரூலை சொல்லி ஈஸியாக உங்களால் வந்து எந்த ஜேர்னல் வேணாலும் போட முடியலாம். ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இது மறக்கவும் மறக்காது. ஓகே, எஸ். இப்போ வந்து நம்ம சொன்னோம் கேபிட்டலும் கேஷும், பிகாஸ் ராம் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் ₹1 lakh. 1 lakhன்றது என்னது? கேஷ் இல்லையா? அப்போ கேஷ் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் வருது. அப்போ கேபிட்டல் அப்படின்றது இதில் எது வரும் அப்படின்னா நம்ம பார்த்தோம் பர்சனல் அக்கௌண்ட், அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டு தான் நம்ம என்ன சொன்னோம்? கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ராமோட கேபிட்டல், ராமோட பணம் 1 லட்சம் இல்லையா? அப்போ ராம் தான் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, அப்போ இந்த கேபிட்டல்ன்றது ராமோடது. அப்போ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். புரிஞ்சுச்சா? அப்போ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ராம் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரா வாங்குறாரா? கொடுக்குறாரு. ஏன்னா ராம் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் 1 lakh. 1 லட்ச ரூபா போட்டு அவர் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, அப்போ பர்சனல் அக்கௌண்ட்டுன்னும் போது கிவர் ராம். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிரெடிட் பண்ண போகிறோம் கேபிட்டலை. புரிஞ்சுதா? பாருங்கள், கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட்டு. இதில் வந்து கேபிட்டல்ன்றது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். அதை நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்லாம் சொல்ல வேண்டியதில்லை. பர்சனல் அக்கௌண்ட் கிளாஸிஃபிகேஷன், பிகாஸ் நம்ம இங்கே 3ஆக தான் அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். பர்சனல், ரியல், நாமினல். நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அதை நம்ம நேச்சுரல் பர்சனா, ஆர்டிஃபிஷியல் பர்சனா, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கிறோம். அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள் கேஷ் அக்கௌண்ட். கேஷ்ன்றது என்னது? அசட்னா என்னது? ரியல் அக்கௌண்ட். வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட். கேஷ் உள்ளே வருதா இல்லை பிஸ்னஸ்க்கு வெளியில் போதா? உள்ளே வருது. அப்போ வாட் கம்ஸ் இன். அப்போ பாருங்கள், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், இது ரியல் அக்கௌண்ட். அப்போ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? ரிசீவர், கிவர். இங்கே கேபிட்டல்ன்றது ராம் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. கிவர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணணும். ஓகே, அண்ட் ரியல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட். என்ன உள்ளே வருது? ரியலில் கேஷ் உள்ளே வருது. அப்போ கம்ஸ் இன். புரிஞ்சுச்சா? அப்போ டெபிட். புரியுதா உங்களுக்கு? கேபிட்டலில் நம்ம ரூல் சொல்கிறோம், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ராமன்றவர் கொடுக்குறவர், ஸோ நம்ம கிரெடிட். கிவர் அப்படின்றதுனால கிரெடிட் போட்டுட்டோம். அண்ட் கேஷ் வந்து உள்ளே வருதா வெளியில் போதா? வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட்.
இங்கே வந்து கம்ஸ் இன், கேஷ் கம்ஸ் இன், அதனால் இதை டெபிட் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? அப்போ நம்ம ஜேர்னல் எப்படி எழுதுவோம் பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட், அவ்வளோதான். புரிஞ்சுதா? கேஷை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டெபிட் பண்ணிட்டோம் 1 lakh, டு கேபிட்டல்ன்றதை கிரெடிட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். புரிஞ்சுதா ஜேர்னல்? எஸ், ரொம்பவே ஈஸி தான் இது. தேங்க்யூ ஃபார் யர் பேஷண்ட் லிசனிங்.